ப்ரௌனி ரொம்ப நாளாக செய்யாமையே இருந்தேன். நேற்று ஒரு ப்ரௌனி ஆர்டர் வந்துச்சு. அதனால் சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். நான் ஒரு 1 இயர்க்கு முன்னாடி ப்ரௌனி செஞ்சு சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்போ வந்து எப்படின்னா, நான் ஆர்டர் எதுவும் எடுக்கிறது இல்ல. யாராவது நம்ம ப்ரௌனியை சாப்பிட்டு பார்த்தவங்களே மறுபடியும் கேட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு மட்டும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எப்பயுமே ராகி ப்ரௌனி மட்டும் தான் செய்வோம். இதுவும் நம்ம கஸ்டமர் தான். அவங்க ராகி ப்ரௌனி சாப்பிட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால மறுபடியுமே ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ப்ரௌனியை வந்து ஒரு தடவை சாப்பிட்டுட்டாங்கன்னா மறுபடியும் சாப்பிடணும்னு தான் தோணும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் எதுவும் சேர்க்காம முளைகட்டின ராகி மாவு, அதுக்கப்புறம் பட்டர், நாட்டு சக்கரை இது மட்டும் சேர்த்தே செய்கிற ப்ரௌனி. அதனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதன் குட்டியுமே ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தேன், அம்மா ப்ரௌனி செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுங்கன்னு. நானும் செய்கிறேன்னே சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஓகே, ஆர்டர் வந்துச்சா, சரி அவங்க ஒரு 1/2 கிலோ கேட்டிருந்தாங்க. நாங்கள் எங்களுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ சேர்த்து 3/4 கிலோவுக்கா செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சீக்கிரம் வந்துட்டாங்க. அவங்க கொஞ்சம் இன்ஜெக்ஷன் போட்டதுனால பசிக்க ஆரம்பிச்சுட்டுருந்தாங்க. அதனால் அதை ரெடி பண்ணி பேக் பண்ணுறதுக்கு ஓடிஜியில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இட்லி சுட்டு சட்னியும் வச்சுட்டேன் ஒரு பக்கம். கிலோ 1, 1/2 கிலோ 1ன்னு 2 டின்னில் ஊற்றி வச்சதில் 1/2 கிலோ வெந்துட்டு, இந்த 1/4 கிலோ டின்னு கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதுனால அது மட்டும் வேகலை. 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா அதை மட்டும் வேக வச்சு எடுத்துட்டேன். பாருங்களேன், கிரிங்கிள் டாப்போட அந்த ப்ரௌனி எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பார்க்க மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதன் குட்டி அவ்வளோ ரசித்து சாப்பிட்டான். அவன் கொடுத்த கிரெடிட் தான் எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. நான் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப நாள் ஆகுது ப்ரௌனி சாப்பிட்டு. அப்படி ஒரு டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு.